அப்ப திருப்புகழை கேட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா திருப்பம் கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு திருப்பம் நிச்சயம் ஏற்படும். மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய். வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய். பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய். கந்தனை பயந்த நாதா கருவையில் இருக்கும் தேவே. எல்லாம் அல்ல இறையருளாலே திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆலயத்தினுடைய தக்கர் ஐயா அருள்முருகன் அவர்களே, இணை ஆணையர் ஐயா ராமு அவர்களே, காவல் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த அன்பர்களே, அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் அடியேனை ஆசீர்வதித்து மாலை அணிவித்து என்னை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய, பெருந்தன்மையோடு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அம்மா இளம்பிறை மணிமாறன் அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய பக்த கோடிகளே, ஒளி அமைப்பை சிறந்த முறையிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே, படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் அவர்களே, அனைத்திற்கும் மேலாக தொடர்ந்து வாய்ப்பை நல்கி கொண்டிருக்கக்கூடிய குமாரபாளையம் JKK ரங்கம்மாள் அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மா என் செந்தாமரை அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அன்போடு ஒரு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க, பொண்ணுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி. இந்த அன்புங்கிறது நான் 10 வருஷம் எப்போ என்னுடைய பேச்சை நான் அந்த இடத்துல தொடங்கணும்னோ அதிலிருந்து ஐயா முன்வரிசையில் அமர்ந்து என் பேச்சை கேட்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கெல்லாம் நாம் கைமாறு செய்யவே முடியாது, முருகப்பெருமான்கிட்ட தான் ஒப்படைக்கணும். ஏன்னா கைமாறு செய்யணும்னா மீண்டும் பிறவி எடுக்கணும். அந்த வகையிலே ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, திருப்புகழ் இன்பம் என்னும் தலைப்பிலே தொடர்ந்து அன்னகிரி சுவாமிகள் தந்த குரு புகழை பாடும் திருப்புகழை நாள்தோறும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் புதிய புதிய முகங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஏதோ அம்மா பேசுறாங்க, ஏதோ பேசுறாங்க. சில பேர் பொழுது போகல, அங்க உட்கார்றதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து கேட்கலாம், தூக்கம் வரல கேட்கலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் கூட உண்டு. குறை சொல்லல, நினைக்கலாம். ஆனால் நாம இந்த கேட்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது சாதாரணது கிடையாது. கேட்பதற்கு கூட இறைவனுடைய அந்த அருள் துணை நிற்கணும். நாம கேட்கிறோம் அப்படிங்கிறோம் பாருங்க, அது சாதாரணம் கிடையாது. அது ஞான பூசை, ஞானத்தால் நாம் செய்யக்கூடிய பூசை, எழில் ஞான பூசை என்று சைவ சித்தாந்தம் போற்றுகிறது. இப்ப இறைவனுடைய அருளை பெறுவதற்காகத்தானே, அவருடைய திருவருளை பெறுவதற்காகத்தானே காத்து கிடக்கிறோம். 4 படிகள் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு, திருவடியை பெறுவதற்கு 4 படிகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை என்னன்னா ஆலயத்துல திருத்தொண்டு புரிவது. நம்மளால இயன்ற தொண்டை புரியணும், தூய்மையாக வச்சுக்கணும். ஆலயத்தை மலர் பறித்து தரலாம், நம்மளால என்ன முடியுதோ அதை செய்யலாம். எதுவுமே செய்ய முடியலனாலும் என்ன செய்யணும்? தூய்மையை கெடுக்காம இருக்கணும், ஆலயத்தை கெடுக்காம இருக்கணும், அமைதியை கெடுக்காம இருக்கணும். அதே போல திருத்தொண்டுங்கிறது அடியார்களுக்கும் நாம் தொண்டு புரிவது. இதெல்லாம் சரியையில் அடங்கும். இந்த உடலால் செய்யப்படக்கூடிய இந்த தொண்டு சரியை. கிரியை என்பது இந்த திருவுருவ சிலையை வைத்து வழிபாடு செய்யறோம் இல்லையா, இங்க வழிபடுறோம், வீட்லையும் வழிபாடு செய்யறோம். நமக்கு தெரிந்த ஏதோ 1-2 மந்திரங்களை சொல்லி நாம் வழிபாடு செய்யறோம். அந்த கிரியை பாருங்க 2 வகைப்படும். நம் பொருட்டு செய்வதுங்கிறது என்ன? ஆத்மார்த்த பூசை. பிறர் பொருட்டு செய்வது பரார்த்த பூசை. 2 வகைப்படும். யோகம் நேத்தே சொன்ன அட்டாங்க யோகம், தானம், தவம், தியானம், இதெல்லாம் அட்டாங்க யோகத்துல அடங்கிடும். ஆனா கடைசியா பாருங்க ஞானம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இந்த ஞானம் அது என்ன தெரியுமா? ஞானத்தினுடைய முதல் படி, அடிப்படை என்ன தெரியுங்களா? இப்ப கேட்கிறோம் பாருங்க, அதுதான் கேட்பது, சிந்திப்பது, தெளிவது, நிட்டை கூடுவது. கேட்டா மட்டும்தான் அங்க போய் சேர முடியும்.
அனைத்திற்கும் அடிப்படை கேட்பது. காரணம் என்ன தெரியுமா? எதை கேட்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ அதைத்தான் சிந்திப்போம். எதை சிந்திக்கிறோமோ அதைத்தான் செயல்படுத்துவோம். எதை செயல்படுத்துறோமோ அதுதான் நாம. என்னுடைய அடையாளம் என்ன? என்னுடைய செயல் தான். நல்லதோ கெட்டதோ, நல்லது செஞ்சா நல்லவங்கிற அடையாளம், கெட்டது செஞ்சா கெட்டவங்கிற அடையாளம், அவ்வளவுதான். அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க பாருங்க, திருப்புகழை கற்க, திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் செபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க முத்தி எளிதாகுமே. நம்மளால எது முடியுதோ அதை செய்யலாம். படிக்க முடியலையா கேட்கலாம். திருப்புகழ் திருப்புகழ்னு செபிக்கலாம். சொல்லவே முடியலையா திருப்புகழ்ங்கிற வார்த்தையை சொன்னாலே முக்தி கிடைக்கும். திருப்புகழை படிக்க எதுக்குமே வாய்ப்பில்லை. அந்த புத்தகத்தை வாங்கி வச்சு கையெழுத்து கும்பிட்டாலே முத்தி எளிதாகுமே. கூற்றை வென்று கெர்ச்சிக்கலாமே கெடின்னு ஒரு பாடல் உண்டு. கூற்றுவனையே வெல்லலாமா கேட்டா பார்த்துக்கோங்க. திருப்புகழை படித்தால் கூற்றுவனையே வெல்லலாம்னா பகைவர்கள்லாம் எம்மாத்திரம் நிற்க முடியுமா? முத்தி கிடைக்கும். முத்தியே கிடைக்கும் பொழுது நமக்கு புத்தி கிடைக்காதா? நாம கேட்கிற சித்தி கிடைக்காதா? எப்படி வாழணும் அப்படிங்கிற யுக்தி கிடைக்காதா? எல்லாம் கிடைக்கும். முத்தியே கிடைக்கும் போது இதெல்லாம் கிடைக்கும். அப்ப கூற்றுவனை வெல்லலாம்னா கூற்றுவனை எப்படி வெல்ல முடியும்? கூற்றுவன் எதுல வருமா? எரும மாட்டுல வருமா? நாம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஸ்பீடா போற 350cc வாங்கிக்கிட்டு, வசதி இருந்தா டுக்காட்டி பைக் வாங்கிக்கிட்டு, அவங்கவுங்க வசதி. அவன் என்ன கையில திரிசூலம் வச்சிருப்பானா? நாம AK-47 எடுத்துக்கிட்டு அவனை அப்படியே அச்சுறுத்தி, வழிமறைச்சு அச்சுறுத்தி, நீ என்ன என் மேல பாச கயிறா வீச போற? பாசம்னாலும் உனதான், கயிறுனாலும் உனதான். இந்த கயிறு இருந்தா தானே என் கழுத்துல போடுவேன். ஒரே வாள் எடுத்து கயிறு அறுத்து முடியுமா? இந்த வாளெல்லாம் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட வாளாட்ட முடியாது. காலன் எதற்கு அஞ்சுவான் தெரியுமா? எதற்கு அஞ்சுவார் தெரியுமா? ஏன்னா மரியாதையா சொல்லணும். போகும்போது பத்திரமா கூட்டிட்டு போகணும், சிரமம் படுத்தாம. அவர் யம தர்ம ராஜா. அவர் எதுக்கு அஞ்சுவாரா? ஞானத்திற்கு மட்டும்தான் அஞ்சுவாரா. மெய் ஞானிகளுக்கு மட்டும்தான் அஞ்சுவாரா. மரணத்தை எதனால் வெல்ல முடியும் தெரியுங்களா? மெய்ஞான வாழினால் மட்டும்தான் வெல்ல முடியும். அதற்காகத்தான் திருப்புகழை கேட்கிறோம். திருப்புகழை கேட்டால் மெய் ஞானம் என்கின்ற அந்த சக்தி வாழ் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் தாய்மான சுவாமிகள் சொன்னார், வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை மெய்ஞான எழில்வாழ் தந்தான் சொன்னார். அதற்காகத்தான், அந்த ஞானத்தை பெறுவதற்காகத்தான் திருப்புகழை கேட்கணும். இந்த திருச்செந்தூர்ல தான் நம்ம சொல்றோம் பாருங்க, கேட்டு முருகப்பெருமானினுடைய தரிசனத்தை பெற்ற ஒரு நிகழ்வு நடந்தது. பாம்பன் சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும். அன்னகிரிநாதரையே தன்னுடைய குருவாக, வழிகாட்டியாக போற்றி வணங்கி கொண்டாடிய ஒரு மகான். முருகப்பெருமான் ஒருவரையே பாடும் வைராக்கியம் கொண்டவர். முருகப்பெருமானை மட்டும்தான் பாடுவார். அது வாரியார் சுவாமிகள் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லுவார். ஏகதேவ வழிபாடும்பர், பரம பதிவிரத நிலையும் பார், அவரை மட்டும்தான் பாடுவார். இந்த உண்மை துறவிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் அவரும் ஒருத்தர். காரணம் என்ன தெரியுங்களா? வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவாரு, இந்த நாக்கை வென்றுட்டா நானிலத்தை வென்றிடலாம். இந்த நாக்கு ரெண்டு வேலை செய்யும். ஒன்று பேசும், தேவையானதை பேசுதோ இல்லையோ, தேவை இல்லாதெல்லாம் பேசும். என்னமோ நம்மளாலதான் அமெரிக்காவில் பெரிய மாற்றத்தை உண்டாக்க போற மாதிரி பேசும். ட்ரம்ப்புக்கு நாம தான் பெரிய ஆலோசனை தர்ற மாதிரி பேசும். இங்க நாம பேசினா அங்க சீனாவில் என்னமோ போர் நிறுத்தத்தை எல்லாரும் நிறுத்துற மாதிரி இந்த நாக்கு பேசும். ஒரு சம்பந்தம் இருக்காது. நமக்கு பேசுற ஆட்களுக்கும் நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நினைச்சு பாருங்க. ஏன் தேவையில்லாதவங்களை பத்தி நம்ம பேசி நம்முடைய காலத்தை வீணடிக்கணும்? நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது. பேசி என்ன பயன்? இன்னொரு வேலை செய்யும், சாப்பிடும். இதை ரெண்டையுமே கட்டுப்படுத்தினா உடலுக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது. பேச்சை குறைச்சா உள்ளத்துக்கு நல்லது, சாப்பிட்றத குறைச்சா உடலுக்கு நல்லது. அளவா இருக்கணும். இன்னைக்கு அந்த அளவு இல்லாம போயிடுச்சு. நாக்க கட்டுப்படுத்த பழக்கணும் பிள்ளைகளுக்கு. எந்த கிட்டா இருக்கட்டும், 20 கிட்ஸா இருக்கட்டும், ஜென்சியா இருக்கட்டும், பீட்டாவா இருக்கட்டும், இன்னைக்கெல்லாம் புது புது பேரு. ஆனா பாருங்க, எல்லாம் கிட்டு தான்.
இந்த ஜென்சியா இருந்தாலும் பீட்டாவா இருந்தாலும் கடைசியில் பாருங்க அதுவும் குழந்தை தான். அந்த குழந்தைய நாம எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்து தான் அது தெய்வ குழந்தையா மற்ற குழந்தையா நமக்கு தெரியும். அத சுவாமிகள் பாருங்க, வள்ளலார் சுவாமிகள் சொன்னார், நாக்கை வென்றால் நாணிலத்தை வெல்ல முடியும், சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணும் நற்றவம் எல்லாம், ஆற்றிலே கரைத்த புளியன போம்னார். புளிய பாத்திரத்துல கரைச்சா பயன்படும், ஆத்துல போய் கரைச்சு விட்டா எதுக்காவது பயன்படுமா? இதை சுவாமிகள் உணர்ந்து கடைபிடித்து பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க, அதுவும் பாசிப்பயிரும் பச்சரிசி சாதம் மட்டும்தான், புளி உப்பு காரம் கிடையாது. நினைச்சு பாருங்க, வாழ்நாள் முழுவதும் மெய்த்துறவி. எல்லாத்துக்கும் மேல அருணகிரி சுவாமிகள் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக சுவாமிகள் முருகப்பெருமான் மீது 6666 துதிகளை பாடி இருக்காங்க. 6ன்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும், அதீத ஆர்வம். 6 யாருக்குரியது? 6 முகனுக்கு உரியது. நீங்க 4 6 கூட்டுங்க, 4 6 கூட்டினா எவ்வளவு வரும்? 24. 2 4 கூட்டுங்க, 6 தான் வரும். எப்படி வந்தாலும் அந்த 6ல தொடங்கி 6ல முடிக்கணும் நினைப்பாங்க பாம்பன் சுவாமிகள். அவர் அருணகிரி சுவாமிகள் மீது கொண்ட அன்பு காரணமாக தான் பாடிய துதிகள், பதிகம் பாடுவாங்க பாருங்க, கடைசி பாட்டில் அருணகிரி சுவாமிகளை வச்சுதான் நிறைவு செய்வாங்க. இப்ப குழந்தை பேற்றுக்காக பாடுறோம்ல, வேர்க்குழவி வேட்கைன்னு ஒண்ணு இருக்கு, பாடுங்க. வயதானவர்களும் பாடலாம். முருகப்பெருமான் கடைசி காலத்துல குழந்தையா வந்து நம்ம மடியில தவழுவான், கூடவே இருப்பான். யார் வேணாலும் பாடலாம். பெத்த குழந்தை துணை இல்லையா, அந்த குழந்தை சாமி தெய்வம் நமக்கு துணையா இருக்கும். வேர்க்குழவி வேட்க பாடுங்க. அந்த இறுதி பாடல் எப்படி முடிப்பார்னா, மாண்பார் சந்தமுனி இன்ப வாழ்வே நின் எழிலை காண்பார் வேரழகும் இங்கு காண்பார் கொல்லோ நான், ஊன் பாட அஞ்சு இங்கு உனை காண்பான் இன்று வந்தேன் வீண் போகாதபடி இங்கு வாராய் வேர்க்குழவின்னு முருகப்பெருமான அழைக்கிறார். இதே மாதிரி எந்த பாடல், தங்க ஆனந்த கழிப்பு, இன்னைக்கு தங்கம்னாலே கொஞ்சம் பெருமூச்சு விடுற மாதிரி தான் இருக்கு, பக்கத்துல போக முடியல. பார்க்கறது என்ன, அந்த பக்கம்லாம் போகாம இருந்தா கொஞ்ச நாள் நல்ல ஆரோக்கியமா வாழலாம். இந்த தங்கம் விலை போடும் போதெல்லாம் டிவி ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்கு பிரச்சனை? முருகப்பெருமான் கொடுக்கும் பொழுது நேராக கடைக்கு போய்க்கலாம். ஏன் தேவையில்லாம உயர் ரத்த அழுத்தத்திற்கு ஆளாகணும்? இந்த தங்க ஆனந்த கழிப்பை பாடுங்க. தங்க ஆனந்த கழிப்புன்னு பாம்பன் சுவாமிகள் பாடி இருக்காங்க. சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை பார்த்து பாடினார். அந்தரர் வேண்டொரு தங்கமீரில் அருசிகரகிரி நின்றழு தங்கம் சுந்தரமாய் சுடர் தங்கம் உமை துங்க மலர்கர தங்கொரு தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம். எல்லாத்துக்கும் அளவு உண்டு, இந்த தங்கம் அளவுக்கே கிடையாது, இதுக்கு மாற்றே கொடுக்க முடியாது. அளவை கடங்காத தங்கம், தினம் அனலிட்டு உருக்கினும் உருகாத தங்கம். இதை யாரும் களவு கொள்ள முடியாது, அன்பினால் மட்டும்தான் அகப்படுத்த முடியும். களவுக்கு இணங்காத தங்கம், தம்மை காமுருவார் மிடி தீர்க்கின்ற தங்கம், சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம். எவ்வளவு அழகா பண்ணாரு பாருங்க. ஞானம் முடிக்கும் போது சொல்றாரு, ஞானம் விண்ணாகின்ற தங்கம் நலம் நல்கும் திருப்புகழோன் கண்ட தங்கம். திருப்புகழோன் யாரு? அருணகிரி சுவாமிகள். நலம் நல்கும் திருப்புகழோன் கண்ட தங்கம். வானவர் மாமுடி தங்கம், நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம் இந்த சுப்பிரமணிய தங்கம். யாரும் வருத்தப்படணுங்கிற அவசியமே இல்லை, நம்மை வாழ்விக்க வந்த தங்கம் தான் இந்த சுப்பிரமணிய தங்கம். அப்படி பல பாடல்களை பாடினார். அந்த பாடல்கள் ஒண்ணு பாருங்க, இப்ப எல்லாருக்குமே முருகப்பெருமான வழிபாடு செய்யறோம், வணங்குறோம். ஆனா அபிஷேகித்து பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதுக்கு எல்லாருக்கும் வழி இருக்குமா, வசதி இருக்குமா, இட வாய்ப்பு? நிறைய பேர் நினைப்போம், நாமளே ஒரு மாடத்தில் வச்சு கும்பிடுறோம், நாம ஏதோ ஒரு சின்ன பெட்டி மாதிரி வச்சு கும்பிடுறோம், ஒரு செல்ஃப்ல வச்சு கும்பிடுறோம். நாம எங்க அபிஷேகிக்கிறது? விளக்கு வைக்கவே இடம் இல்லையே, நாம எப்படி அபிஷேகம் செய்ய முடியும்?
இந்த குறையை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் பாம்பன் சுவாமிகள் என்ன செய்தார் தெரியுமா? பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம்னு ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கார். இலங்கு நன்களை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதா வியன்கொள் தம்பியர்களும் புனாடுரைந்த புங்கவர்களும் என்றும் கெடாது என்றும் தன் தன் சேயாம் என்றன் சொந்தமெனும் தீதேது என்று அங்கு அங்கு அணிகண்டு ஓயாது ஏந்து வன்படை வேல்வழி சேர்ந்த தின்புயமே ஏய்ந்த கண்டகர் கால் தொடை மூஞ்சி கந்தரமோடு எலும்புறும் தலைகளும் துணிந்திட அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து பேயினும் குணுங்குகள் நினங்கள் உண்டு அரண்மகன் புறம் செய்யும் எனும் சொல்லே களமிசை எழுமாறு. இப்படிதான் தொடங்கும். களத்துல யாருக்கு வெற்றி? எப்படி முழக்கம் கேட்டதா? அரண்மகன் பக்கம் செயம் 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 என்று முழக்கம் கேட்டது. அதனாலதான் இந்த திருத்தலத்திற்கு செயந்திபுரம்னு ஒரு பேரும் இருக்கு. இப்படிதான் அந்த பாடல் தொடங்கும். பால் தயிர் நெய் நாட்டு சக்கரை தேன், இந்த 5 பொருளையும் வைத்து நாம மானசீகமா பாடுனாலே போதும். அதுக்காக தான் சுவாமிகள் தந்தாங்க. இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை இந்த திருச்செந்தூர்ல இருந்த ஒரு அனந்த சுப்பையர் ஆலய அர்ச்சகர் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அப்படியே விரும்பி பாடுவாராம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பஞ்சாமிர்த வண்ணம், ரொம்ப பிடிக்கும், விரும்பி பாடுவாராம். அவரோடு சேர்ந்து அவருடைய நண்பரும் சுப்பிரமணிய ஐயரும் சேர்ந்து பாடுவாங்க. 2 பேரும் சேர்ந்தோன்னே இந்த கவுண்டர் மண்டபத்தில் உட்காந்து நாள்தோறும் பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்ப அந்த வழியா போன ஒரு வயதான பெண்மணி, ஒரு 80 வயது இருக்கும், அந்த அம்மையார் பேரு முத்தம்மை. அந்த அம்மாவுக்கு படிக்கலாம் தெரியாது. 80 ஆண்டுகளுக்கு முன்னால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எல்லாருக்கும் படிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடையாது. நாள்தோறும் அவங்க பாடும் பொழுது தவறாம அந்த அம்மா போய் உட்காந்து கேட்பாங்களாம். அந்த பாட்டை பாடுறத கேட்டாங்க. ஒரு நாள் இப்படி பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது 1918 சித்திரை மாதம் வியாழக்கிழமை அவங்க பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது தூணுக்கு மறைவா ஒரு இளைஞன் நின்றுகிட்டு இந்த பாடலை கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த அம்மா உடனடியா, ஏன் அங்க நின்று கேட்கணும், இங்க வந்து கேட்கலாம்ல அப்படின்னு சொல்றதுக்கு திரும்புறதுக்குள்ள இளைஞன் மறைஞ்சிட்டான். இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னடா கண் சிமிட்டு நேரத்துக்குள்ள ஆளை காணுமே. போயிட்டாங்க. மறுநாள் விசேஷ நாள், ஒரு நாள் அகண்ட பாராயணம், விடிய விடிய பாடுறாங்க. அதிகாலை ஒரு 4 மணி பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பாராயணத்தை முடிக்கும் பொழுது அதே இளைஞன் அதே இடத்துல நிற்கிறான். இந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இந்த பையனை விடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துலனா இந்த ஊர்ல, ஒரு ஊர்ல யார் இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம ஊர் ஆளா இல்லை வெளியூர் ஆளா, ஒரு நாய் வந்தா கூட தெரியும் இது நம்ம ஊர் நாயா, நம்ம தெருநாயா, வெளியூர் நாயா. ஏன்னா குறைவு தானே, எல்லாம் உள்ளூர் ஆட்கள் பழக்கம், அப்படிதான் எல்லாமே தெரியும். அப்ப இந்த இளைஞன் யாரோ புதுசா இருக்கானே, யாரா இருப்பான், இன்னைக்கு விடவே கூடாது. அந்த இளைஞன் கிளம்பிட்டான். இந்த அம்மா பின்னாடியே ஓடி போய், தம்பி தம்பி நில்லு. இளைஞன் திரும்பி பார்த்து, என்னம்மா? இல்லப்பா, உன்னை நான் நேத்தும் பார்த்தேன், இன்னைக்கு வந்திருக்க, நீ யாரு? நான் இந்த ஊரு தான்மா. இல்லையே, உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இல்லம்மா, இதுதான் என் ஊரு. சரி, உன் வீட்டை காமி. சரி வாங்க, என் பின்னாடியே வாங்க, வீட்டை காண்பிக்கிறேன். அப்படியே அந்த இளைஞன் அப்படியே நடந்து வர்றா. அந்த வீதியில் இறங்கும் பொழுது ஒரு பெண்ணும் அந்த இளைஞனோடு கைகோர்த்து நடந்தபடி போறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஆச்சரியமா. அன்னைக்கு என்னடா இது, ஒரு பையன் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு எந்த போய் சொல்லணும், யார் தாய் தகப்பம் போய் சொல்லி விட்டுருவோம். அந்த அம்மா நினைச்சிருப்பாங்கல்ல, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒரு ஆடவன் கல்யாணம் ஆகாம ஒரு ஆடவன் கையை பிடிச்சிட்டு போயிருக்கு, இதெல்லாம் நீங்க பார்த்து கண்டிக்கிறது இல்லையா, சொல்லலாம்னு அம்மா நினைச்சிருப்பாங்க. முத்தம்மை வயதான பெண்மணி தானே, அந்த காலத்துல யார் தப்பு பண்ணாலும் யாரா இருந்தாலும் கண்டிப்பாங்க, அந்த உரிமை இருந்தது. இன்னைக்கு பெத்த புள்ள தப்பு பண்ணாலே பெத்தவங்களுக்கு கண்டிக்க உரிமை இல்லை. இதுல பெருமை வேற, என் புள்ள நான் சொல்றதே கேட்க மாட்டான், இதெல்லாம் வெளியில சொல்லலாமா, உனக்கு அவமானம் இல்லையா? என் புள்ள என் பேச்ச கேட்க மாட்டாங்கிறது பெருமை இல்லை, இழுக்கு. அதெல்லாம் நினைச்சு பாருங்க, அதெல்லாம் யோசிங்க. அப்படியே நடந்து போறாங்க. இந்த ஆலய வாசல் வந்தது, திருச்செந்தூர் கோயில் வாசல் வந்தது. அந்த இளைஞன் அப்படியே திரும்பி பார்த்து அந்த அம்மாட்ட, அம்மா, இந்த 2 பேரும் பாடுறாங்க இல்லையா அந்தணர்கள், அந்த பஞ்சாமிர்த வண்ணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்சம் இசை கூட்டி பாடுனா இன்னும் அழகா இருக்கும், பாட சொல்லுங்க. இந்த பாடல் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ
எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ, இப்ப முருகன் இங்க இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனாலதான் தொடங்கும் பொழுதே அந்த பாடலை சொல்லி தொடங்கின. அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான். இந்த பாடல் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் அழைக்காமலே வருவேன் என்பதை அவர்களிடம் சொல்லுன்னு சொல்லிட்டு, இதோ பார் இதுதான் நான் இருக்கிற இடம் சொல்லி அப்படியே அடுத்த கணமே மறைந்து போனானாம். அப்பதான் அந்த அம்மாவுக்கு, ஐயா முருகா, அப்பா நான் என்ன தவம் செய்தேனோ? ஒண்ணுமே செய்யலையப்பா, உன்னுடைய புகழை கேட்டதை தவிர அடியேன் செய்த தவம் என்னன்னு அந்த அம்மா, எப்படி அந்த அம்மா நினைச்சு பாருங்க. கேட்டது மட்டும்தான். முருகப்பெருமான் வள்ளி சமேதராக வந்து காட்சி கொடுத்திருக்கான். இதுதான் கேட்பதினுடைய சிறப்பு. அப்ப திருப்புகழை கேட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா திருப்பம் கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு திருப்பம் நிச்சயம் ஏற்படும். தளர்ந்தே போகாதீங்க, எதற்கும் தளராதீங்க. இந்த உலகம் நம்மை பலவீனமாக்க பல வகைகளில் முயற்சி செய்யும். முயற்சி செய்து கொண்டே இருக்கும். கார்ல போனாதான் வாழ்க்கை, வீடு கட்டினாதான் வாழ்க்கை. முருகன் தரும்போது கட்டி கொடுப்பான். என்ன அவசரம்? ஏன் அவசரப்படணும்? இப்படி போனாதான் வாழ்க்கை, இப்படி பணம் இருந்தாதான் வாழ்க்கை, அலங்கரிச்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. இதையெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் முருகப்பெருமானெல்லாம் ஆட்படுத்த முடியாது, ஈர்க்க முடியாது. இதெல்லாம் மேடைக்கு உங்களை ஈர்க்க. நீங்க கொஞ்ச நேரம் முகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மயக்கம் ஏக்கம் வராம இருக்கிறதுக்காக இந்த பூச்சி வேலையெல்லாம். மற்றபடி இதை வச்சு முருகப்பெருமான்ட்டெல்லாம் பாலிஷ் போடவே முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நீ பாத்துக்கப்பா, எப்ப நீ கொடுக்குறியோ அப்ப நான் கார்ல ஜம்முன்னு போறேன் கேட்பாங்கல்ல, என் அப்பா வாங்கி கொடுத்தது, என் முருகப்பெருமான் வாங்கி கொடுத்தது, அப்ப நான் போறேன்ப்பா. நீ எப்ப எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற அப்ப வாங்கி கொடு. அப்படி ஒரு திட நம்பிக்கையை வச்சுக்கோங்க. வாழ்க்கையில பாதம் மாறவே மாட்டோம். இன்னைக்கு சொல்லுவாங்க, எப்படிங்க தனியா வாழ்றீங்க? பெண்களை மாதிரி ஒரு மன வலிமை யாருக்குமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, தொடர்ந்து ஊடகங்கள் பெண்களை ரொம்ப தவறான பாதையில நடத்துறதுல குறியா இருக்காங்க. இந்த முடினா இப்படித்தான் இருக்கணும், ஸ்ட்ரைட்டு, கொட்டுதான், கவலைப்படாதீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? இதுக்கு ஏதாவது யமன்ட்டு தப்பிக்க எக்ஸ்டெண்டுக்கு யாராவது வழி சொன்னா பரவாயில்ல. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். எப்ப வரைக்கும் இருப்பீங்க? காசு கொடுத்தா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் காசு தானே. நம்மை பலவீனப்படுத்த இன்னைக்கு பலரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியை பார்த்தா அப்படிதான், நாடகத்தை பார்த்தா அப்படிதான். கவலையே படாதீங்க. யாரும் முருகப்பெருமான் என் மனசுல இருக்கிற வரைக்கும் என்னுடைய திடத்தை, என்னுடைய நம்பிக்கையை ஒருவராலும் குலைக்க முடியாது. அந்த நம்பிக்கையை வைங்க, முருகப்பெருமான் திருப்பத்தை தருவான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கொங்கு நாட்டுல பவானிக்கு அருகில ஒரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், கேளுங்க, தவறில்லை. நல்லதை 1000 முறை கேட்டாலும் தப்பு இல்லை. நீங்க சிந்திக்க சிந்திக்க அதான் பாருங்க, நல்லவர்களை பத்தி சிந்திக்கும் பொழுது நம்மையே அறியாம ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லையா? இதே கெட்டவங்களை சிந்திக்கும் போது பாருங்களா, அவன் இருக்கானே அப்படின்னு ப்ரெஷர் ஏறும். அதனாலதான் என்ன செய்யணும்? நல்லதை சிந்திங்க. நல்லவங்களை 100 தடவை இல்லை, 1000 தடவை சிந்திங்க. கோடி கொடுத்தாலும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். அதனாலதான் அவை சொன்னா, நல்லவர்களோடு கோடி கொடுத்தாவது நட்பு பாராட்டிக்கப்பா, அதெல்லாம் கிடைக்காது. சாதாரண இந்த ஒரு கிராமம், பூனாச்சிங்கிற ஒரு கிராமத்துலதான் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை. பல வருடம் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தவமா தவம் கிடந்தாங்க. பக்கத்துல இருக்கிற திருச்செங்கோட்டில் இருக்கிறார் பாருங்க அர்த்தநாரி. அவரை எப்பொழுதும் சிந்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து 12 அமாவாசை போய் வழிபாடு செஞ்சாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அர்த்தநாரியினுடைய அருளால் கிடைச்சதுனால அந்த குழந்தைக்கு அர்த்தநாரி தான் பேரு. அர்த்தநாரி தான் பேரு. ஆனா சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்தது அந்த குழந்தை. 9 வயசுக்குள்ளேயே பெற்றோர்களை இழந்துட்டான். ஆனா அந்த காலத்து வழக்கப்படி 9 வயசுல, அன்னைக்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல குழந்தை திருமணம்லாம் நடக்கும். 9 வயசுல அவருக்கு திருமணம். இந்த குழந்தைக்கு அர்த்தநாரிக்கு 9 வயசுல திருமணம். பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, படிப்பு கிடையாது, படிப்பறிவு சுத்தமா கிடையாது. என்ன செய்யறது தெரியல. மைசூர் அரண்மனையில் அவருடைய உறவினர் ஒருத்தர் சமையல்காரரா இருந்தார். அவர் கூப்பிட்டார், வா எனக்கு துணையா
அரண்மனையில் ஒரு சமையல்காரனா இரு, சமைக்க பழகிக்க. அந்த குழந்தை போனது, போய் அங்கே இருந்தாரு. திருமணம், குழந்தை எல்லாம். வாழ்க்கை எப்படி போணுச்சு? வழக்கம் போல சாதாரணமாக போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் பல இழப்புகள், குழந்தைகளினுடைய மரணம், மனைவியினுடைய மரணம், பல இழப்புகள் தொடர்ந்து. எல்லாத்துக்கும் மேல வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. எவ்வளவோ மருத்துவம் பார்த்தாங்க, எதுவுமே நடக்கல. கடைசியில் அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ பழனிக்கு போனா பழனி ஆண்டவருக்கு அபிஷேகிக்கிறாங்க இல்லையா தீர்த்தம், அதை குடிச்சா உன் வயிற்று வலி சரியா போலாம். அதுக்கும் சரியாகலைன்னா வேற எதுக்கும் சரியாகாதுப்பா, நீ வேணா போய் பாரு சொல்லி அனுப்புனாங்க. அவரும் நம்பிக்கையோட வந்தார் பழனிக்கு. ஏதோ தனக்கு தெரிஞ்ச வேலை, அங்க நான் சொன்ன பாருங்க, சரியை திருத்தொண்டு புரிந்தார். தனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு அங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தார். அபிஷேக தீர்த்தத்தை குடிச்சாரு, வயிற்று வலி சரியா போனுச்சு. ஒரு நாள் அங்கு வந்த ஒரு பெண் பக்தை ஒரு திருப்புகழை பாடுறாங்க. வங்கார மார்பிலணி அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகழை பாடணுனே பாருங்க, முருகப்பெருமான் எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஆட்கொள்றான் பாருங்க. வங்கார மார்பிலணிங்கிற பாடல் அந்த பக்தை பாடி நடனம் ஆடினாங்க பாருங்க. இவர் அப்படியே ஒரு தழலது கண்ட மெழுகு போல அப்படியே உள்ள முருகி கண்கள்லேருந்து அந்த ஆனந்த கண்ணீர் ஆறா பெருக்கெடுக்குது. தன்னையும் அறியாமல் அப்படியே அழறாரு. நாம எப்படி நமக்கு பிடிச்ச ஒரு நடிகை வந்தா குதிக்கிறோம், கூத்தாடுறோம், செய்யறோமா இல்லையா? உயிரை கூட கொடுக்குறோம். எப்பாடா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. யாருக்காகவும் யார் உயிரையும் கொடுக்க கூடாது, எடுக்கிறதுக்கு எவனுக்கு உரிமை கிடையாது. ஏன் தெரியுங்களா? சித்தர்கள் சொன்னாங்க பாருங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்தா குழந்தை பிறக்கணும்னு நாம நம்புறோம். பிறக்குதா? இருவர் மண் சேர்ந்திட சேரலாம், ஆனா உனக்கு குழந்தை இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு அவன் தான் முடிவு பண்றான். இருவர் மண் சேர்ந்திட ஒருவர் பண்ண அவன் நினைக்கணும், அவன் அங்க உருவாக்கணும். அப்படி உருவாக்கினாதான் இங்க கருவாகும். அந்த உயிரை யாருக்காகவும் கொடுக்க கூடாது. அதை யாரும் விரும்புறது கிடையாது. நல்ல நினைப்பு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் யாரையாவது பார்த்தா, யாரையாவது பிடிச்சா நாம என்ன செய்யறோம்? ஆடுறோம், பாடுறோம், குதிக்கிறோம். அடேங்கப்ப. அப்போ தெய்வத்தை பார்த்தா நாமெல்லாம் எப்படி கொண்டாடணும்? அப்படி தன்னை மறந்து அழறார் அவர். தன்னை மறந்து அழும் பொழுது அவர்கள் பாடிட்டு போறாங்க. அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. பாடி முடிச்ச உடனே அவங்கள்ட்ட போய் இது என்னன்னு கேட்டார். திருப்புகழ் நாங்க, இது எனக்கு எழுதி தர்றீங்களான்னு கேட்டார். படிக்க தெரியாது, எழுதி தர்றீங்களா? எழுதி தந்தாங்க. அந்த பேப்பரை வாங்கிக்கிட்டார். கையில வாங்கிக்கிட்டு அவர் அப்ப முடிவு செய்தார், என்ன, இந்த திருப்புகழை எப்படியாவது தமிழை கற்று பாடி படிக்க வேண்டும். தீர்மானம் எடுத்தார். அந்த தீர்மானம் எடுத்த பொழுது அவருக்கு வயசு என்ன தெரியுங்களா? 42. அதற்கு பிறகு தமிழை கற்றுக்கொண்டார். பல தலங்களுக்கெல்லாம் போறார். இறைவனை போய் வழிபாடு செய்கிறார். திருவண்ணாமலைக்கு வருகிறார். ரமண மகரிஷி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மானசீக குருவா அவரைத்தான் நினைச்சார். மறுபடியும் வடநாட்டு யாத்திரையெல்லாம் போயிட்டு மீண்டும் பவளக்குன்றில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில ரமண மகரிஷியை பார்க்கறதுக்காக போறாரு. ரமண மகரிஷியை பார்த்துட்டாரு, தரிசனம் கிடைச்சிட்டு. ஆனா ரமண மகரிஷி பாருங்க, வந்ததும் வராதமாக நீ கீழே போங்க, கீழே போங்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன, சாமியோட கொஞ்ச நேரம் இருக்கலான்னு பார்த்தா இப்படி அவசரப்படுத்துறாரு. எதுக்கு கீழே போகணும்? குழப்பத்தோடயே வர்றாரு. கீழே பார்த்தா மகான் சேஷாத்ரி சுவாமிகள். இவரை பார்த்த உடனே கட்டி தழுவிக்கிட்டு மடியில உட்கார வச்சு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு அவர் சொன்னாரா, உனக்கு திருப்பத்தை தரக்கூடியது எது தெரியுமா? திருப்புகழ்ங்கிற மகா மந்திரம் தான். தாமதிக்கவே தாமதிக்காத, உடனடியாக வள்ளிமலைக்கு போ, வள்ளிமலைக்கு போ, மற்றதெல்லாம் வள்ளி கணவன் பார்த்துக்குவோம். வள்ளிமலைக்கு போனாரு. தனித்திருந்தார். முருகப்பெருமானினுடைய அருளுக்காக தவித்திருந்தார். கிடைத்தது. கிடைக்கிற நேரமெல்லாம் திருப்புகழை தான் பாடுவதோடு மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த பாமர மக்களுக்கும் படிக்க தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுத்தார். அவருக்கு ராகம் தெரியாது. அப்படி தெரியாத பொழுது பாருங்க, வள்ளியே சிறு குழந்தை போல ஒரு வேடம் கண்டு அந்த பக்கத்தில் அவர் பாடுவாராம். வெளியில பாடுறது கேட்குமா அவருக்கு, திருப்புகழ் ராகத்தோடு.
அதனாலதான் வள்ளிமலை சுவாமிகள் அவருக்கு பேர். அதற்கு பிறகு வள்ளிமலையில இருந்ததுனால தான் பேர் என்ன, வள்ளிமலை சுவாமிகள். அவர் பொங்கிம்பார். வள்ளி எப்படி அழைச்சாரு, பொங்கி. அவள் தான் அவருக்கு ராகத்தோடு தாளத்தோடு பாடுவதற்குரிய அந்த சுதி பேதங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து இசையை கற்றுக் கொடுத்தாலாம். அதனால தான் அந்த திருப்புகளினுடைய மகத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால தான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது. நமக்கு எப்பொழுதுமே நிறைய நல்ல பழக்கங்கள் உண்டு. அப்பெல்லாம் ஆங்கிலேயர்கள் காலம் நிறைய பழக்கம். ஐயோ, நம்ம எப்படி பெயர் பெற்றவங்க, தமிழன்னாலே மானம் வீரம் இது ரெண்டின் அடையாளமா இருந்தாங்க. இப்பவும் இருக்காங்க, தேட வேண்டியதா இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதுதான். அதனால உடனே 10 பேர் கிளம்பிடக்கூடாது, உங்களை நம்பிதான் பேசுறோம். இதுதான் அடையாளம் நமக்கு. அந்த காலத்துல எல்லாம் அந்த ஆங்கிலேயர்கள் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. இந்த பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட தயவு வேணும்ல. இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வரும் பொழுது நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு, பரிசு பொருள்லாம் வாங்கிக்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு, அவங்க முன்னாடி குனிஞ்சு நின்று, ஐயா கொஞ்சம் நம்மளையும் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தையும் வச்சுட்டு, நல்ல பேர் வச்சுட்டு வருவாங்க. இதை பார்த்து வள்ளிமலை சுவாமிகளுக்கு தவிப்பா இருந்தது. என்ன இந்த மக்கள், இந்த ஆங்கிலேய துறை இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பானான்னு தெரியாது. என்னைக்கு இருக்கிறவன் தணிகை துறை மட்டும்தான். நினைச்சு பாருங்க, 200-200 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க. இப்ப எங்க ஆள்றாங்களா? நீங்க நம்மளே போய் நாட்டை கொடுத்தாலும் விட்டுருங்க எங்களை. முன்ன இருந்த மக்கள் மாதிரியெல்லாம் இல்லை, உங்களை ஆள்றதுக்கு நாங்க தயாரா இல்லைன்னு வேணா கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடலாம். இன்னைக்கு இருக்காங்களா? அவர் சொன்னார், என்னைக்கும் இருக்க கூடிய ஒரே ஒரு துறை தணிகை துறை தான், அவனை போய் கொண்டாடணும். அப்படி மனசுக்குள்ள தீர்மானம் வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? ஜனவரி 1 ஒரு 6 அடியார்களை அழைத்து கொண்டு படியேறி போய் தணிகை பெருமான தரிசிச்சுட்டு வந்தார். அன்றைக்கு அவர் துவங்கி வைத்த திருப்புகழ் திருப்படி திருவிழா தான் இன்னைக்கு வரைக்கும் டிசம்பர் 31 ஜனவரி 1 லட்சக்கணக்கான மக்களை அங்கே திரள வைத்திருக்கிறது, கூட வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது முருகப்பெருமானினுடைய அருள். அதுதான் திருப்பம், அதுதான் முருகப்பெருமான் தரக்கூடிய திருப்பம். முருகப்பெருமான் கடைக்கண் பார்க்கலன்னா என்ன ஆயிருக்கும்? சாதாரண ஒரு சமையல், சாதாரணன்னு சொல்லக்கூடாது, சமையல் கலையும் 64 கலைகள்ல ஒண்ணுதான். ஆனா ஒரு எளியராக 10ஓட 11 அவருடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு 200 வருஷம் கழிச்சு நாம நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்கிறோமே, அதுக்கு யாரு காரணம்? முருகப்பெருமான் தான் காரணம், திருப்புகழ் தான் காரணம். அதனாலதான் திருப்புகழ் திருப்பம் தரும். அருணகிரி சுவாமிகள் பாடுறார் பாருங்க, பத்தர் கணப்பிரிய நித்த நடத்திடு பட்சி நடத்திய குக பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பத்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுந்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்துலகில் பரவ தரி சித்த அனுகிரகம் மறவேனே. கத்திய தத்தை களைத்து விழத்திரி கற்கவன் நிட்டரி திணைக்காவல் கற்ற குரத்தின் இரத்த கழுத்தடி கட்டி அணைத்த பனிரு தோலா சத்திய யொக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறைநூலின் தத்துவ தற்பர முற்றும் உணர்த்திய சர்பகிரீஸ்வரர் பெருமாளேன்னு பாடியிருக்கிறார் அருணகிரி சுவாமிகள். தொடங்கும் பொழுதே எப்படி தொடங்குறார்? பத்தர் கணப்பிரிய, பக்தர்கள் மீது அளவு கடந்த அன்பை கொண்டவன் முருகப்பெருமான். அடியார்களுக்காக அவன் எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி வருவான். ஆரம்பத்துல சொன்னோம்ல, பாம்பன் சுவாமிகள் இளமையிலேயே ஞானம் பெற்றுட்டார். ஒரு சித்திரை மாத வெயில்ல நடந்து போயிட்டு இருக்காங்களாம், கடுமையான வெயில், காலில் ஒரு நெறிஞ்சு முள்ளு, பெரிய முள்ளு, இந்த வலி தாங்க முடியல அப்பா அப்படின்ட்டு இந்த கால்ல இருந்து அந்த முள்ளை பிடுங்கும் பொழுது நினைச்சாராம், கால்ல இருந்து இந்த முள்ளை பிடுங்கும் பொழுதே இவ்வளவு வலி, உயிர் போகுதே, காலன் இந்த உயிரை பிடுங்கிட்டு போவான். சும்மா சாஃப்டா தட்டி கொடுத்தெல்லாம் கூடுன்னுலாம் கேட்க மாட்டான். நெல்லறுக்க ஓர்காலம், மரமறுக்க ஓர்காலம், கல்லறுக்க ஓர்காலம், கனி கொய்ய ஓர்காலம், எல்லாத்தையும் கால நேரம் பார்த்து செய்யறோமே. கால நேரம் பார்த்தா வர்றான். இன்னைக்கு அஷ்டமி, இன்னைக்கு 4:30 ராகு காலம், போகக்கூடாது. நாளைக்கு பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கான், போகக்கூடாது. அதெல்லாம் கால நேரம் அவன் பார்க்கறானா? அவன்லாம் பார்க்க மாட்டான். காலத்தே வருபவன் காலன், அதனாலதான் அவனுக்கு பேரு.
எதுவும் செல்லாத அவன்கிட்ட. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஆனா அவன் வர்றதுக்கு காலமே கிடையாது. எப்படி கொண்டுட்டு போவானா, ஒரு புல்ல அறுக்கிற மாதிரி அறுத்துக்கிட்டு போயிடுவானா. 80 வயசு வரைக்கும் ஊட்டி ஊட்டி வளர்த்த உடம்ப எப்படி அறுப்பானா, புல்லு இருக்குல்ல அது மாதிரி பிடுங்கிட்டு போயிடுவானா. அது நினைச்சு பார்க்கிறார் பாம்பன் சுவாமிகள். இதுக்கே இவ்வளவு வலியா இருக்கே, அந்த காலன் இந்த உயிரை பறிக்கும் பொழுது இந்த உயிர் படக்கூடிய பாடு எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே போறார். மறுநாள் பார்த்தா அந்த ஊர்ல ஒரு தச்சர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு பாத குரடு கொண்டு வந்து கொடுக்கிறார் இவர் கையில. பாம்பன் சுவாமிகள் கேட்டாரா, நான் ஒண்ணுமே கேட்கவே இல்லையே, எதுக்கு இந்த பாத குரடுனோன்னு. இல்லை, நேற்று என் கனவுல ஒருத்தர் வந்தார், ஒரு பெரியவர் வந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சவன் ஒருத்தவன் இருக்கான், ஒரு இளைஞன் இருக்கான், அவனுக்கு நல்ல பொருந்துற மாதிரி நல்ல தரமா ஒரு பாத குரடு செஞ்சு அவன் கையில போய் ஒப்படைச்சிட்டு வான்னு எனக்கு ஒரு கட்டளை, கனவுல இது வந்தது கட்டளை. அதனால தாயா நான் கொண்டு வந்து கொடுத்தங்கும் பொழுதுதான் பாம்பன் சுவாமிகளுக்கு தெரிந்ததான், ஐயா உன் கருணை என்ன, தாயை விட அவன் தயாவானவன். ஒரு பிறவிக்குத்தான் தாய், இந்த பிறவிக்கு ஒரு தாய், அடுத்த பிறவிக்கு வேற தாய் தான். அந்த தாயை விட இறைவன் எப்படிப்பட்டவன், கருணை உடையவன். இந்த பிறவில ஒரு தவறு செய்யறோம், தாய் ஓரளவுக்கு தான் பொறுக்க முடியும், உண்டுங்களா? அதுக்கப்புறம் எப்படியோ போ, எங்க இருந்தா நல்லாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பல கோடி பிறவி எடுத்து பல கோடி தவறுகளை நாம செய்யறோம். ஆனாலும் இறைவன் எப்படி காத்து கிடக்கிறான், என் பிள்ளை எப்படியாவது என்கிட்ட வந்து சேருவான். அதை நினைத்து பார்க்கிறார். அப்பா, ஒரு சின்ன விஷயம், ஒரு முள்ளு குத்துனுச்சு, அதை நான் மறந்துட்டேன், நீ மறக்காம அதை நினப்பு வச்சு தச்சன்ட்ட எனக்காக செருப்பு ஆர்டர் கொடுத்து சைஸையும் சொல்லி கரெக்டா பொருந்துற மாதிரி செஞ்சியா, உன்னுடைய கருணைக்கு எல்லை உண்டா அப்படின்னு அவர் கண் கலங்கினாரா. அப்படி பல உண்டு. நாமெல்லாம் இதெல்லாம் நினைப்போம், என்ன கதை விட்டுட்டு இருக்காங்க இந்த அம்மா. என்னமோ முருகன் செருப்பு செய்ய சொன்னாராம் தச்சரிட்டு. படத்துல ஒரு ஹீரோ 100 பேரை அடிச்சா நம்புறோமா இல்லையா? நம்புறோமா இல்லையா? பொய்யையே நம்புறோம். ஞானிகள் பொய் சொல்லுவாங்களா? அவங்களுக்கு பொய் சொல்லி பிழைக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? பொய் சொல்லி பிழைக்க வேண்டிய அவசியம் ஞானிகளுக்கு கிடையாது. நாம வேணா வயிற்று வழக்க சில நேரத்தில் பொய்ய சொல்லலாம், பொய் சொன்னா அவர்கள் ஞானிகளே கிடையாது. இதெல்லாம் சத்தியம் நடந்தது, ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சமீபம் எங்க வீட்டில் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருந்தது. உடல் நலம், எங்க வீட்டுக்காரவங்க கீழே விழுந்து பாதிக்கலாம் பட்டாங்க. அப்போ எனக்குள்ள என்ன இப்படி ஒரு மாதிரி ஒரு அச்சம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. என்னடா இது, ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல், ஏன் இப்படி ஒரு கண் திருஷ்டியா இருக்குமோ, என்ன வேணாலும் இருக்கலாம், ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தது. ஒரு கனவு நான் இது சொன்னல, நல்ல கனவு கெட்ட கனவு இல்லை, ஒரு கனவு, ஒரு பெரிய பாம்பு இந்த அளவுக்கு பச்சையும் மஞ்சளும் கலந்தது போல ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பு அப்படி என்ன கொத்த வர்றதுக்கு முன்னாடி அந்த பாம்பு பாருங்க, பாம்புக்கு காது ஏது, நான் பாருங்க பாம்போட காதை பிடிக்கிற மாதிரி. நீங்க நம்பிக்கை மட்டும் வச்சுட்டீங்கன்னு வைங்க, நீங்க நினைவுல எதுவோ அதுதான் கனவுலையும், நினைவுல துணிச்சல் இருந்ததுன்னா கனவுலையும் எதையும் எதிர்கொள்ளலாம். அந்த கனவுல பாருங்க, அந்த பாம்பை நான் இப்படி பிடிச்சுக்கிட்டு அது எனக்கு தீண்ட வருது, நான் அதுகிட்ட இருந்து தப்பிக்க இப்படி செய்யறேன். அப்படி செஞ்சுக்கிட்டே இந்த பாம்பு தீண்டுனா ஒரு பதிகம் இருக்கு, பாம்புக்குன்னு ஒரு பதிகம் இருக்கு. ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர், ஒன்று கொலாம் இடு வெண்டலை கண்டது, ஒன்று கொலாம் ஊறுவது தானேன்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடினார். அந்த பதிகம் நீண்ட நாள் பாடாதனால மறந்து போயிட்டு எனக்கு. அந்த பாம்பு காதை பிடிச்சுக்கிட்டே பாருங்க, காது இல்லை ஆனாலும் பிடிச்சுக்கிட்டே அது என்ன தீண்டாதபடி அதுகிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டே விலகிக்கிட்டே, அப்ப என்ன பதிகம்னு கனவுலே நினைச்சுக்கிட்டு போகமார்த்த புன்முளையாளா, இல்லையே அது திருநள்ளாற்று பதிகமாச்சே, என்ன சொல்றது வேயிறு தோழி பங்கனா, ஒண்ணுமே நடப்பு வரலங்க. அப்படி பிடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை திருநீலகண்டம் எனக்கு நடப்பு வந்துச்சு, சொன்னோம் பாருங்க, பாம்பு மறைஞ்சு போனுச்சு. சத்தியம். என் அப்பா பொய் சொல்லி வாய்ப்பை வாங்குற அளவுக்கு என் அப்பா என்ன வைக்கல. அப்படி சொன்னா அது சத்திய வார்த்தையும் அல்ல. இந்த வார்த்தையை சொன்ன பாருங்க, திருநீலகண்டம், அதுதான் அப்பைக்கு எனக்கு நினைவு வந்தது. சிவபெருமானினுடைய கழுத்து
நினப்பு வந்தது. திருநீலகண்டம்னோட மறைஞ்சிட்டு. இப்ப எனக்குள்ள ஒரு போராட்டம், இந்த திருநீலகண்டத்தை சொல்றதா பஞ்சாட்சரத்தை சொல்றதா? அந்த மதிப்பு எனக்கு எப்படி நாம இதையே தொடர்ந்து சொல்றதா இல்ல பஞ்சாட்சரத்தை சொல்லலாமா அப்படின்னு ஒரு தவிப்பு வந்தது. அதே மாதிரி பாருங்க, ஒரு நாள் கனவு, ஒரு இடைவேளைக்கு பிறகு நானும் என்னுடைய கணவனும் வண்டியில போயிட்டு இருக்கோம். டூ வீலர்ல போறோம். எதிர்த்து வரக்கூடிய எல்லா வண்டியும், எதிரிலேருந்து வரக்கூடிய எல்லா வண்டியும் எங்களை மேல மோதுற மாதிரியே வருது. பெரிய காரா இருக்கட்டும், லாரியா இருக்கட்டும், எங்க வீட்டுக்காரவங்க அப்படி வளைச்சு வளைச்சு ஓட்டுறாங்க. உடனடியா எனக்கு அதே கனவுல பாருங்க, திருநீலகண்டம்னோட வழக்கம் போல எல்லா வண்டியும் நேரா போனுச்சு. அப்பதான் எனக்கு அந்த திருநீலகண்டத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சது. நாம நினைக்கிறோம் இதெல்லாம் பொய்யா இருக்குமோ, நமக்கு அனுபவம்னு ஒண்ணு வரும் பொழுதுதான் அவனை இறுக பற்றிட்டீங்கன்னு வைங்க, உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் பதில் தருவான். மற்றவங்கள்ட்ட நீங்க பதில் தேடணுங்கிற அவசியமே இல்லை, தருவான். நம்புங்க, மனசை மட்டும் சுத்தமா வச்சுக்கோங்க. யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த செயல் நல்லதோ கெட்டதோ அந்த செயல் எனக்கானது, என்னுடைய பிள்ளைக்கானதுன்னு நினைங்க, ஒரு நாளும் தப்பு செய்ய மாட்டோம். காரணம் என்ன தெரியுங்களா? விதைச்சதை அறுவடை செஞ்சே ஆகணும், செஞ்சே ஆகணும், தப்பிக்கவே முடியாது. வினையை அனுபவித்து தான் கழிக்கணும். முருகப்பெருமான் அதெல்லாம் எந்த விதிவிலக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. நம்ம சமயம் சொல்வது அதுதான். எதா இருந்தாலும் சொல்லால் மனசால் உடலால நாம செய்யக்கூடிய எல்லா வினைகளையும் நாம அனுபவித்து தான் கழிக்கணும். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, பக்தர் கணப்பிரிய. அப்ப பக்தர்களுக்குரிய இலக்கணம் என்ன? மனசு தூய்மை, அவ்வளவுதான். எல்லாத்தையும் நீ பார்த்துக்குவ. பக்தர்கள்ல 3 வகை உண்டு. நசையுணர், அலந்தோர், பரிசிலர். நக்கீரனார் திருமுருகாற்றுப்படையில சொல்றார். அது என்னமா நசையினர்னா, அவங்களுக்கு எந்த ஆசையும் இருக்காது, முக்தியை மட்டும் கொடுத்துருப்பான். அதுதான் அவங்க தான் இந்த வகை. அலந்தோர்னா துன்பம் எந்த வழியில வருதுன்னு தெரியாது. இயற்கையா வரலாம், வினையால வரலாம், நோயா வரலாம். முருகப்பெருமான்கிட்ட வந்து அப்பா என்னுடைய துன்பத்தை தீரு, இந்த துன்பத்தை என்னால பொறுக்க முடியலன்னு சொல்றோம்ல, அவங்க தான் அலந்தோர். பரிசிலர் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் முருகப்பெருமான்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி, அப்பா வேலையை கொடு, பணத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, நகையை கொடு, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, நிறைய பேர் உயர் பதவியை கொடு கேட்கலாம். அவன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போறோம்? அவன்கிட்ட தான் கையேந்தணும், வேற யார்ட்டையும் கையேந்த கூடாது. இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. பரிசு, அப்பா எனக்கு கொடு. இப்ப நான்லாம் அப்படிதான், அப்பா கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு அறிவை கொடு. வரும்பொழுதே புலம்பிட்டு தான் வருவேன், கொஞ்சம் நல்லா பேச வச்சிருப்பா. சும்மா அங்க வந்து தொண்டைகிட்டே கெடுத்து விட்டினா பார்த்துக்கோ, சொல்லிட்டு தான் வர்றது. இப்ப நம்மெல்லாம் பரிசிலர், ஒழுங்கா பேச வச்சிரு முருகா, சொல்லிட்டு புலம்பிட்டு வர்றோம்ல, நாமெல்லாம் பரிசிலர். எதையாவது குடு குடு குடு. இதுதான் பக்தர்கள். முருகப்பெருமான் 3 வகையான பக்தர்களுக்கும் அருள் புரிகிறான். 3 வகையான பக்தர்களுக்கும் முருகப்பெருமான் அருள் புரிகிறான். அது அருணகிரி சுவாமிகள் பாடும் பொழுது பாடுறாரு பாருங்க. இந்த பக்தர்களுக்குரிய இலக்கணம்னு நம்ம சொல்றோம். இப்ப நாமெல்லாம் பெரும்பாலும் என்ன செய்யறோம்? பக்தினா என்ன செய்யறோம்? பக்தினா என்ன? இப்ப இந்த மனிதர்கள் மீது, இந்த குழந்தை மீது வைக்கிறதுக்கு பேரு அன்பு, பாசம், நேசம். ஆனா இறைவன் மீது வைக்கிறதுக்கு பேரு என்ன? பற்று. அதுதான் பத்து போடுறதும் பாருங்க. பத்துனா பிடிச்சுக்கிறது. அதேதான் இறைவனை பிடிச்சுக்கிறதுக்கு பேரு தான் பத்தி. அவர்கள் தான் பக்தர்கள், நாமெல்லாம் பக்தர்கள். அப்ப அந்த பக்தி, இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? பக்தினா ஆலயத்துக்கு வர்றது, வழிபாடு செய்யறது, விளக்கு ஏத்துறது, மந்திரம் சொல்றது, நிறைய சடங்குகள் எல்லாம் செய்யறது, இன்னை இப்படித்தான் செய்யணும், இல்லைன்னா முருகப்பெருமான் கோச்சுக்குவான் அப்படின்னு சம்பிரதாயத்தோடு செய்யறது. இது மட்டும்தான் பக்தின்னு நினைக்கிறோம். இதுவும் பக்தி, ஆனா இது மட்டும் பக்தி கிடையாது. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு ஒழுங்கு. காலையில எழுந்து காலை கடனை முடிச்சு அதிகாலை எழுந்து நல்லா குளிச்சு அப்படியே திருநீரை பூசிக்கிட்டு வெளியில போனீங்கன்னா நல்ல இயற்கையான காத்து, சுத்தமான காத்து, சூரிய ஒளிப்படும், உடலுக்கு ஆரோக்கியம். அது ஒரு ஒழுங்கு. சூரியன் பட்ட இடத்துல மருத்துவனுக்கு வேலை இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. இன்னைக்கும் பாருங்க, அந்த காலத்து ஆட்கள் அப்படியே திடமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம தான் 10 அடி நடந்தாலே. காரணம் என்ன? அதிகாலையில எழுந்தது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? இப்ப காலையில எந்திரிக்கிறோம், வழிபாடு செய்யறோம், திருநீர் பூசுறோம், விளக்கேத்துறோம், இது மட்டும்தான் பக்தின்னு நினைக்கிறோம். இது ஒழுங்கு, இது ஒரு பழக்கம். அதை வழக்கப்படுத்த
படுத்துறதுக்காக ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பிள்ளைகள் படிக்கணும்னா என்ன பண்ணுறோம்? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். சரியா 9 மணி போயிட்டு பிள்ளை என்ன 4 மணிக்கு வரும். ஆனால் ஒரு குழந்தை சரியாக பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான். ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டான். வருஷத்தில் ஒரு நாள் லீவு போடனாலும் அழுவான். ஆனால் அந்த குழந்தை ஃபெயில் ஆகிடுறான், படிக்கலை. இப்போ என்ன, ஏதாவது புண்ணியம் இருக்கா? 9 மணிக்கு போய் 4 மணிக்கு வந்து படிக்கலை, தேர்ச்சி பெறலைன்னா அதனால ஏதாவது புண்ணியம் இருக்கா? பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன புண்ணியம்? அதே மாதிரி நாம எல்லாத்தையும் சரியா செஞ்சு இந்த உள்ளத்தை செம்மப்படுத்தலைன்னா பக்தி செஞ்சு பயன் இருக்கா? ஃபெயில் ஆயிடுவோமே. தேர்ச்சி பெறணும்னா இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதெல்லாம் அப்புறம்தான். அதனாலதான் ஆட பய பக்தி வழிபாடு பெரு முத்தி அது வாகத்திகள் பத்தசன வார காரணம்ங்கிறார். பக்தி இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல பயபக்தின்னு ஒண்ணு இருக்கணும். அது என்ன பயம்? எல்லா இடத்துலையும் முருகன் இருக்கான், அதான் பயம். எல்லா இடத்துலையும் இருக்கான், அதுதான் பயம். இன்னைக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் எவன் இருக்கான்? கேமரா தான் இருக்கான். அவன் வந்தோடனே என்ன பார்க்குறோம்? கேமரா இருக்கா. நிறைய இடத்துல தப்பு செய்கிறவங்கெல்லாம் முதல்ல எதை பார்க்குறாங்க? கேமரா ஏதாவது இருக்கா. தப்பு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கேமராலாம் ஏமாத்துறோம். துணிஞ்சிட்டா அறம் கட்டுப்படுத்தாத எந்த தொழில்நுட்பமும் கட்டுப்படுத்த முடியாது. ஒருத்தவன் தர்மத்துக்கே கட்டுப்படலைன்னா அவன் எதுக்குமே கட்டுப்பட மாட்டான். அதனால திருமூலர் சொன்னார் பாருங்க, கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடம் இல்லை காணுங்கள், கண்காணியாக களந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே. நிறைய பேர் என்ன நினைக்கிறான்? கண்காணிப்பாளன் இல்லைன்னு தப்பெல்லாம் செய்யறான். ஆனா கண்காணி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனா எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு யாரு பயத்தோடு அறத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் நேர்மையோடு இருக்கிறார்கள். கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே, அதுதான் பக்தர்களுக்குரிய அளவு, அதுதான் அளவீடு, அதுதான் அடிப்படை இலக்கணம். இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு பக்தி இருக்கா இல்லையா? இப்ப பிள்ளைகள் தப்பு பண்றாங்கன்னா என்ன காரணம்? பெத்தவங்க மேல மரியாதை இல்லை, அதான் காரணம். சமூகத்துல இவ்வளவு தவறு நடக்குதுன்னா என்ன காரணம்? நம்ம மேல மரியாதை இல்லை, அவ்வளவுதான். தப்பு பண்றவங்களாம் என்ன நினைச்சிருக்காங்க? இந்த மக்கள் தானே, அது மக்கள் தான். ஒரு நிகழ்வு சொல்றோம் பாருங்க, இந்த இடத்துல தான் சொல்ல முடியும். ஏன்னா திருச்செந்தூர் கடல்ல இருக்கிறோம் பாருங்க, இந்த கடல் தண்ணி நல்லா அழுக்கெல்லாம் போக்கும். நாம என்ன செய்யணும்? இந்த மூளைக்குள்ள நிறைய அழுக்கு இப்ப சேர்ந்து கிடக்கு. இந்த முருகப்பெருமாட்ட இந்த மூளையை கொடுத்து என்ன செய்யணும்? அப்பா அந்த உப்பு தண்ணியில கொஞ்சம் கழுவி குடு அப்படின்னு கேட்கணும். அறியாமை நிறைய கிடக்கு. எது தேவை எது தேவையில்லை இன்னைக்கு நாம சிந்திக்க மறந்துட்டோம். ஒண்ணும் இல்லைங்க, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் வெளிவந்தது, நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. அந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகளை விட மவுசு ஆட்டுக்கு தான். அந்த ஆட்டுக்கு பேரு ராமு. நடிகர் நடிகை எல்லாம் பின்னாடி தள்ளியாச்சு, ராமு தான் இப்ப ஹீரோ. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். என்ன செஞ்சார் தெரியுங்களா? அந்த வசூலை ரெட்டிப்பாக்கணும்னு, பல மடங்கா பெருக்கணும்னு அந்த ஆட்டுக்குன்னு ஒரு பிரத்யேகமா ஒரு வண்டி. இன்னைக்கெல்லாம் வசதி இருந்தா ஆளாளுக்கு ஒரு வண்டியில வந்து இப்படி டாட்டா காமிக்கிறாங்கல்ல, அன்னைக்கே ராமு தான் முந்தி இருக்கு பாருங்க. ராமு ஸ்பெஷல் வண்டியில வந்திருக்கு. அப்படி நின்று அந்த வண்டி மேல ஏறி நின்று இப்படி பாக்குற மாதிரி பிரத்யேகமா அந்த ராமுக்கு அந்த ஆட்டுக்கு ஒரு வண்டியை தயார் செஞ்சு எங்கெல்லாம் அந்த படம் திரையிடப்பட்டதோ அங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தினாரு. இந்த மக்கள் பாருங்க, ஆட்டை பார்க்கறதுக்காகவே ஊர்ல இருந்து எங்கெங்க அந்த மூளை முடுக்குல இருந்து திரண்டு வந்து ஆட்டையும் பார்த்துட்டு மறுபடியும் படத்துல போய் அந்த ஆட்டையும் பார்த்துட்டு போறது. அவ்வளவு வசூல், கூட்டம் அல மோதலிச்சு. இன்னைக்கும் பேப்பர் எடுத்து பாருங்க, அது வரும். எதை பார்க்க? ஆட்டை பார்க்கறதுக்கு. ஒரு பெரிய கவிஞர் இன்குலாப்னு ஒரு சிந்தனையாளர் எழுதினார். நல்லா கவனிங்க, இன்குலாப்ங்கிற சிந்தனையாளர் எழுதினார், ஆடு கம்பீரமாய் நின்றது, ஆடு கம்பீரமாய் நின்றது, மக்கள் மந்தையாகி போனார்கள். ஆடு கம்பீரமா நின்னுச்சு, ஆனா மக்கள் எப்படி இருந்தாங்க? ஆட்டு மந்தையா நின்னாங்க. அதைத்தான் அவர் எழுதினார், வருத்தத்தோடு எழுதினாரு. அது அன்னைக்கு படிக்கல, எல்லாம் சரி.
அந்த அளவுக்கு கல்வி அறிவு கிடையாது. ஒரு காலகட்டத்திலலாம் அதெல்லாம் கிடையாது. தொலைக்காட்சி கிடையாது, ஊடகம் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கும் இருந்தால் என்ன செய்ய முடியும்? யாரை எங்க வைக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். ரசிக்கிறது வேற, பின்பற்றுறது வேற. நீங்க யாரை வேணாலும் ரசிக்கலாம், அழகா இருந்தா ரசிக்கலாம், தவறு இல்லை. ஆனா பின்பற்றுவதற்கு தகுதின்னு ஒண்ணு இருக்கணும். நல்ல தகுதியை தேர்ந்தெடுத்து, தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து பின்பற்றினா தான் நான் தகுதியானவன் அர்த்தம். நம்மளை வழி நடத்துறதுக்கு முதல்ல நல்ல தகுதியானவன் வேணுமா வேண்டாமா நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மாதிரி மனக்குழப்பம்லாம், எது நல்லது எது கெட்டது, இந்த வித்தியாசம்லாம் தெரியாம வாழ்ந்தா காரணம் என்னன்னா, இன்னைக்கு சமீப காலமாக நாம மூழ்கிட்டோம். இந்த தொலைக்காட்சி, இந்த யூடியூப் அதெல்லாம் தேடி வருது. அதை எடுத்து அப்படி ஓரமா வச்சிருங்க. தேவைக்கு பாருங்க, தேவைக்கு பாருங்க. வேண்டுகோள் அதுதான். இப்ப தெரியுது எதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைன்னு. இப்படியே டிவிக்காரவங்க, யூடியூப்காரவங்க, பத்திரிகைக்காரவங்க எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டா எங்க பேச முடியும்? உங்களையும் பேச முடியாது. முருகப்பெருமான்கிட்ட தான் போய் பேச முடியும். ஆனா தவறு, கவலை இல்லை. சத்தியத்தை பேசினா தான் எம்பெருமான் அருள் புரிவான். வாழ்க்கையில் அதை நினைச்சுக்கோங்க. தேவைக்கு பயன்படுத்துங்க. நமக்கு தேவையானவர்களை பின்தொடருங்க. யாரை எந்த இடத்துல வைக்கணும் கவனமா இருங்க. இன்னைக்கு நல்லதையெல்லாம் கெட்டவங்களை எல்லாம் நல்லதா காட்டுறதுக்கு பல ஊடகங்கள் இருக்கு. ஒரு காலத்துல துஷ்டனை கண்டால் தூர வைப்போம். இன்னைக்கு அவங்கள தூக்கி கொண்டாடுவதற்கு இன்னைக்கு பல தொலைக்காட்சிகள் இருக்கு. இன்னைக்கு பெரிய பணம் படைத்தவர்கள், பதவியில் உள்ளவர்கள் தப்பு பண்ணா அது தப்பு கிடையாது. ஆனா ஒன்றும் வழி இல்லாத ஒரு ஆளு ஒரு 100 ரூபாய் திருடுனா அது பெரிய கொலை குற்றம். கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்பங்களுக்கெல்லாம் பலியாயிடக்கூடாது. அதுதான் அருணகிரி சுவாமிகள் சொல்றாரு. பத்தர் கணப்பிரிய நித்த நடத்திடு பட்சி நடத்திய குக. இந்த 4 திசைகளில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அழகு எதை கொண்டாடணும் தெரியும். இந்த திருப்புகளை பார்த்து அற்புதம் 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 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய புகழை அடியேன் எளியேன் பாடுவதற்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்தாய். ஆனா உன்னுடைய புகழை நான் அதிகமா பாடலப்பா, ஒரு சிறு பகுதி தான் அப்படிங்கிறார் அருணகிரி சுவாமிகள். 16,000 பாட்டு பாடினார். அவருடைய தாழ்மையை பாருங்க, பணிவை பாருங்க, பண்பை பாருங்க. சித்திர கவித்துவ சத்தம் மிகுந்த எந்த கவிஞர்களாக இருந்தாலும் அந்த கவிதையில சொல்லழகு இருக்கும், பொருளழகு இருக்கும், தொடையழகு இருக்கும், நடையழகு இருக்கும். ஆனா அருணகிரி சுவாமிகள் பாடல்ல மட்டும்தான் அந்த ஓசை அழகு சேர்ந்து வந்தது. அவர் ஓசை முனி அல்லவா. அதனால தான் நேத்தே சொன்ன பாருங்க, அருணகிரி நாதன்னு பேர்லயே முருகப்பெருமான் நாதத்தை வச்சு அனுப்பும் பொழுது பாட்டுல இல்லாமலா போகும். சித்திர கவித்துவ சத்த மிகுந்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்துலகில் பரவ தெரிசித்த அனுகிரகம் மறவேனே. என்ன பாட வச்சில உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேங்கிறாரு. ஒன்னு சொல்றோம் பாருங்க. நேற்று சொன்னோம், தணிகை மணியார் திருப்புகளை வெளிக்கொண்டு வர காரணமாக இருந்தவரினுடைய ஒரு புதல்வர், இளைய மகன். அவர் நல்ல சொற்பொழிவு ஆற்றுவார், நல்ல புலமை. அவர் தான் உரை எழுதி தந்தார் நமக்கு முதலாக. ஊவே சாமிநாத ஐயரை பார்க்க போறார். வயோதிக காலத்துல ஊவே சாமிநாத ஐயரை பார்க்க போறார். உடல் நலம் குன்றி ஊவே சாமிநாத ஐயர் இருக்கிறார் முதுமை காரணமா. இவர் போய் பார்க்கிறார், பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊவே சாமிநாதர் யார் தெரியுங்களா? தமிழ் தாத்தா, எல்லாருக்கும் அவர் தான் தாத்தா. தமிழர்னு சொல்றோம் பாருங்க, நமக்கு எது அடையாளம்? மொழி அடையாளம். மொழி தான் நம்முடைய அடையாளம். அந்த மொழிக்கு அடையாளம் எது? இலக்கியமும் இலக்கணமும். அந்த அடையாளம் அழிந்து போகாமல் பாதுகாத்தவர் தான் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர். அவரை மறக்கவே கூடாது. அவரை பார்க்க போறாரு பாருங்க தணிகை மணியார் செங்கல்வராய பிள்ளை அவர்கள். ஊவே சாமிநாத ஐயர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் கையை இப்படி பிடிச்சி இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டாராம். இந்த கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டாராம். தணிகை மணியார் பதறிட்டாரு. ஐயா என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க? இது என்ன சாதாரண கையா? திருப்புகளை தேடி தேடி பதிப்பித்த கைகளாயிற்று, திருப்புகளுக்கு உரை எழுதிய கைகளாயிற்று. இதை தொடர்றதுக்கே நான் புண்ணியம் செஞ்சிருக்கணுமே, விடுங்க, ஒத்திக்கிட்டார். உடனடியா தணிகை மணியார் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினாரு.
ஏன் தெரியுமா? ஊர் ஊரா இந்த தமிழ் அழியாம இருக்க, தமிழ் நூல்கள் அழியாம இருக்க சும்மா கிடையாது. நம்முடைய அடையாளம்ங்கிறது இலக்கியங்கள். நாம எப்படி வாழ்ந்தோங்கிறது இப்ப வாழதை வச்சு முடிவு பண்றது கிடையாது. அதை முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த இலக்கியங்களை தேடி தேடி அலைந்த கால்களாயிற்றே. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு அடையாளம் இருக்குமான்னு எடுத்து காலை தொட்டு கும்பிட்டாராம். இப்ப தெரியுதுங்களா திருப்புகழினுடைய மகிமை என்னன்னு? சித்திர கவித்துவ சத்தம் மிகுந்த திருப்புகழை சிறிது அடியேனும் வாடுமாறு செய்த உன்னுடைய கருணையை நான் மறக்க மாட்டேன். அருணகிரி சுவாமிகள் பாடியது போல அருணகிரி சுவாமிகள் செய்த கருணையை நாமும் மறக்க கூடாது. முடிந்த வரைக்கும் திருப்புகழை பாடுங்கள் என்று சொல்லி, திருப்புகழை பாடினால் 6 முகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும், ஏறுமயில் தோன்றும், எழில் தோன்றும். நம்முடைய துன்பம் அது தோன்றிட்டா நம்முடைய துன்பம் எல்லாம் மறையும். எனவே திருப்புகழை முடிந்த வரைக்கும் சிந்தனை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பினை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய குமாரபாளையம் JKK ரங்கம்மாள் அறக்கட்டளையினுடைய தலைவர் அம்மா என் செந்தாமரை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.